شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருங்கே வைக்காட்டுமாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்கள், வலிமார்கள் மற்றும் நமது லால்பேட்டை மாநகரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வலிமார்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியாக, ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம், இது ஒரு அற்புதமான அருமையான ஒரு மாதம். இயற்கையிலேயே இந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே இந்த மாதங்களுடைய 12 பெயர்கள் இருக்குது இல்லையா? முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல், ரபீஉல் ஆகிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆகிர். இந்த பெயர்கள் எல்லாம் நபிகளால் பிறப்பதற்கு முன்னதாகவே அவர்களுடைய வழக்கத்தில் இருந்து வந்தது. இந்த 12 மாதங்களினுடைய பெயர்களிலேயே ஒரு நல்ல ஒரு அற்புதமான பொருள் கொண்டதுதான் ரபீஉல் அவ்வல், முதல் வசந்தம் அப்படின்னு. இந்த முதல் வசந்தத்தில் பூத்த மலர் தான் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது வாசமலர், வாடாமலர், நம்முடைய உள்ளங்களில் என்றும் மணந்து கொண்டே இருக்கும் ஒரு மலர் மாணவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உயிரில், நம்முடைய இரத்தத்தில் கலந்த பிரிக்க முடியாத ஒரு அணு. அதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுவான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். முஃமின்கள் தங்களுடைய உயிரை விட அதிகமாக அவரை மதிக்க வேண்டும். முஃமின்கள் தங்களுடைய உயிரை விட அதிகமாக நபியை நேசிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவார். சூரத்துல் அஹ்ஸாப்ல 6வது வசனம். அல்லாஹ் தஆலா உலகத்தை படைச்சான், அல்லாஹ் தஆலா மனிதனை படைச்சான், அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு தேவையானவர்களை படைத்தான். அந்த அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுகிறான், நான் படைத்தவர்களில், நான் படைத்தவைகளில் எனக்கு பிரியமானது, எனக்கு பிரியமானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால அவரை நீங்கள் நேசியுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்றார். நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதையும் அல்லாஹ் தஆலா ஒரு கொசுவினுடைய ரெட்டை அளவுக்கு கூட மதிப்பது கிடையாது. இறைவனுடைய படைப்புகளில் இறைவனுக்கு எதுவுமே எல்லாமே அற்பமானதுதான். ஆனா இறைவனுடைய படைப்பில் உதித்த உத்தம தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இறைவனுக்கு விருப்பமானவர். அல்லாஹ்வுடைய அத்தனை படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு அற்பமானது, ஆனால் அன்னலாரை தவிர. இந்த காட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ்வே ஒரு மனிதரை உயர்த்தி பிடிக்கிறான், அல்லாஹ்வே ஒரு மனிதரை
பிரிய வைக்கும்படி சொல்லுகிறான் என்றால் அந்த பெருமானாருடைய புனிதம், அந்த பெருமானாருடைய மகத்துவம், அந்த பெருமானாருடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டினார். ஒரு சமயம் நம்முடைய மதரசாவில், நம்ம மங்குல் அல்வார் மதரசாவில் உள்ளுக்கு நுழையும் போது எப்பயுமே இந்த கேட்டுல இருந்து அடுத்த கேட்டு வரைக்கும் செருப்பை கையில தூக்கிட்டு தான் உள்ளுக்கு போகும். சென்னையிலிருந்து இங்கே வந்து பழக்கம். இங்கிருந்து செருப்பு போட்டுக்கிட்டே வருவாங்க. கேட்டுக்குள்ள நுழையும் போது செருப்பை தூக்கி கையில வச்சுக்கிட்டு அந்த பக்கம் போய் தான் போடுவாங்க. இது ஒரு பழக்கம். அதற்கு அம்மா எடுத்தவங்க ரூமு வாசல்லே இருந்ததுனால, நாஜில் இருக்கக்கூடிய ரூமு பக்கத்திலே இருந்ததுனால அப்படி ஒரு பழக்கமாகவே இருந்தது. அப்போ யாரோ ஒரு மாணவர் செருப்பு போட்டுக்கிட்டே போறார் அவங்களுக்கு. அவருக்கு தெரியல, புதுசாக வந்துருக்கிறார். அப்போ முன்னால போகக்கூடிய ஒரு வயசானவர், முன்னால போகக்கூடிய யாரோ ஒரு வயசானவர் உள்ளுக்கு போயிட்டு இருக்கிறார். அவர் செருப்பை கையில தூக்கிட்டு போறார். பின்னால் வரக்கூடிய மாணவர் செருப்பை தேய்த்து கொண்டே வருகிறார். முன்னால போன பெரியவர் திரும்பி பார்த்து சொன்னாரு, நானே செருப்பை கையில தூக்கிட்டு போறேன்னு, என்ன பார்த்துட்டாலும் நீ செருப்பை கையில தூக்கிட்டு வர வேணாம். நானே செருப்பை கையில தூக்கிட்டு போறேன்னு, என்ன பார்த்துட்டாலும் நீ செருப்பை கையில தூக்கிட்டு வர வேணாம் அப்படின்னு கேட்டார். அது ஏன்னு தெரியல. இந்த இடத்துல வந்து அந்த வேணும் இப்படிதான். அப்போ இன்னொரு மனிதர்கள் ஒரு இடத்த, ஒரு மனிதனை மதிக்கின்ற பொழுது அந்த இடத்துக்கும் அந்த மனிதனுக்கும் நாமும் மரியாதை கொடுக்க வேண்டும். இது இயற்கை. இது அல்லாஹ்வே ரசூலின் மீது இயற்கையாகவே மதிப்பும் மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த மரியாதையும் அந்த மதிப்பையும் அந்த பாசத்தையும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாமும் செலுத்துவது நமது கடமையாகும். ஏன்னா மனிதர்களிடத்துல ஒரு 300க்கும் மேற்பட்ட குணங்கள் இருக்கிறதாம். பொறுமை, பேராசை, பெருமை, கோபம், வேகம், இப்படி சொல்றோம் இல்லையா? இப்படி 300க்கும் மேற்பட்ட குணங்கள் மனிதனிடத்தில் இருக்கிறதா. அந்த குணங்களிலேயே அழகான அற்புதமான குணம் அன்பு. இந்த திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா கூட சொல்லுவான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருக்குர்ஆனுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வசனத்துல 2 குணங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். அர் ரஹ்மான், அர் ரஹீம். அர் ரஹ்மான், அர் ரஹீம். அர் ரஹ்மான் அன்பாளன், அர் ரஹீம் பேரன்பாளன். அல்லாஹ்வினுடைய இயற்கை குணம் இந்த குணம்தான். இந்த அன்பை தான் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது செலுத்துகிறான். அதே பேரன்பை நாமும் பெருமானார் மீது செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த முதல் வசனத்தினுடைய பொருள் என்பதாக இமாம் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லி காட்டுகிறார். ஈராக்ல வருடம் ஒரு முறை மல்யுத்தம் நடக்கும். ஈராக்ல வருஷத்துக்கு ஒரு முறை மல்யுத்தம் நடக்கும். அது யாரு வேண்டுமானாலும் பேர் கொடுக்கலாம். அந்த யுத்தத்துல, அந்த மல்யுத்தத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு லட்சம் தங்க காசுகளுக்கு அதிகமாக சன்மானம் கிடைக்கும். ஒரு பொற்கிளி கொடுக்கப்படும். அப்ப அந்த ஈராக்ல நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு ஃபேமஸான மல்யுத்த வீரர் இமாம் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆட்டோமேட்டிக்கா இவர் போட்டிடுவாரு, இவரை எதிர்த்து யார் போட்டிடுறாங்களோ போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி தண்டோரா போட்டு ஊரெல்லாம் சொல்லப்பட்டது. யாரு வேண்டுமானாலும் வந்து பெயர் கொடுக்கலாம். அப்ப அந்த ஊர்ல ஒரு குப்பம் பகுதியில குடியிருந்த ஒரு மெலிந்த ஒரு மனிதர் வந்து என் பேர் எழுதிக்கீங்க. துணைதான் எனக்கு கும்பல் இருப்பாரு, பாட்ட சாட்டமா ஆள் நல்ல மோட்டாவா இருப்பாரு.
அதுல ஒரு மெலிந்த ஒரு மனிதர் கொண்டு வந்து என் பேரை எழுதிங்க அப்படிங்கிறார். எப்பா நல்லா யோசனை பண்ணி சொல்லுப்பா, ஜுனைத் பக்தாதியை பார்த்துருக்கியா? அதெல்லாம் பார்த்துருக்கேன், பேர் எழுதிங்க. ஊர்ல யாருமே போட்டிக்கு வரல, இந்த மெலிந்த ஒரே ஒரு மனிதர் மட்டும் தான் போட்டிக்கு வந்திருக்கிறார். போட்டிக்கு ஒரு நாள், ஒரு பெருநாள் அன்றைக்கு சாயந்தரத்துல அந்த போட்டி நடக்கும். அதான் வளர்ந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அது ஒரு தங்க நாள். மக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. யாரோ ஒரு கொடி பையனா மெலிசா இருக்கிறா, அவரு போய் ஜுனைத் பக்தாதிகிட்ட மோதுறாரா. ஏன்னா யானையும் எறும்பும் மோதி எறும்பு ஜெயிச்சாதான் அதுக்கு வெற்றி. யானை ஜெயிக்கிறதுல அது இயற்கை தானே. யானையை மோதிக்கிறதுனால அது போட்டியே இல்லை. அந்த மாதிரி ஜனங்க பார்க்கறதுக்கு ஆர்வமா வராங்க. போட்டி ஆரம்பமானது. முதல் சுற்றுக்கான பெல் அடிக்கப்பட்டது. இந்த மெலிந்த மனிதர் அந்த மோட்டாவான மனிதரிடத்துல போய் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்துல போய் சொன்னார். பக்கத்துல போய் காதுல என்னமோ ஒண்ணு சொன்னார். காதுல போய் என்னமோ ஒண்ணு சொன்னார். அவர் பேசாம அப்படியே தக்காயி நின்றுட்டார். இந்த மெலிந்த மனிதர் 2 குத்து, ஒரு உதை, ஆளை கீழே படுக்க போட்டார். மேல ஏறி உட்கார்ந்துட்டார். ஜுனைத் பக்தாதி அடிக்கவே இல்லை. ஆனா இதுக்கு முன்னால இவர் அடிக்க ஆளே இல்லை. இப்ப ஆளு கீழே கிடக்கிறார். நாங்கெல்லாம் என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தோம். 2 அடியில மனுஷன் தோத்துட்டார, இவர் திரும்ப ஒரு கூட அடி கூட அடிக்கலையே அப்படின்னு பார்த்து எல்லாம் கூட்டம் திருச்சி போகுது. இவருக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த தங்க நாணயங்கள் கொடுக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு போய்விட்டார். ஒரு 4 நாள் கழிச்சு மன்னர் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழைச்சு கேட்டார், என்ன இது, உங்களை நம்பி 1 லட்சம் ரூபாய் கட்டினே, இப்படியா? ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அரசே, அந்த மனிதன் என் காதுல வந்து ஒரு ரகசியம் சொன்னார். அதை கேட்டு நான் என்ன செய்யறதே தெரியாம என் நினைவு இழந்து நின்றேன். அப்படி என்ன சொன்னார் என்றார். அவர் சொன்னார், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வம்சத்தை சார்ந்தவன், நான் ரசூலுல்லாஹுடைய சந்ததியை சார்ந்தவன். நாங்க யார் இடத்துலையும் போய் ஜக்காத்து கேட்கக்கூடாது, யார் இடத்துலையும் போய் கையேந்தக்கூடாது என்பது எங்களுடைய மூதாதையர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பான கட்டளை. அதை எங்களால் செய்ய முடியாது. ஆனா எங்களுடைய குடும்பத்துக்கு கண்டிப்பா இப்ப செலவுக்கு பணம் கூட இல்லை. நாங்க தெருவோரமா ஒரு குடிசையை போட்டு உட்காந்துருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பா இப்ப செலவுக்கு பணம் தேவைப்படுது. இந்த நேரத்தில் நீங்க உதவி செஞ்சாதானே தவிர வேற யாரும் உதவி செய்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ரசூலுல்லாஹ்வினுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதனை நான் எப்படி அடிக்க முடியும்? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதனை நான் எப்படி உதைக்க முடியும்? அது ரசூலுல்லாஹ்வையே செய்வது போல அல்லவா? நான் பேசாம வந்துட்டேன். எனக்கு 1 லட்சம் பெரிதல்ல, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் தான் எனக்கு முக்கியம், அவருடைய சந்ததிகளை காப்பாற்றுவதுதான் எனக்கு முக்கியம் என்பதாக பார்த்தது. அதுதான் எனக்கு போறோம் என்பதாக சொன்னதாக ஒரு வரலாறு. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் அப்படின்னு சொன்ன உடனே அவரு எல்லாம் போச்சு, தன்னை மறந்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு நேசம் அவருடைய உள்ளத்தில் ஏற்கனவே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நேசம், நபிகளார் மீது பற்றிய ஒரு பாசம் அவருக்கு இருந்ததின் காரணமாக இவர் இப்படி சொன்னதின் மூலமாக அவர் அமைதி கண்டார். நாமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பேரன்பு கொள்ள வேண்டும். ஒரு சமயம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவில் இருந்த ஒரு பெரிய கடத்தருக்கு போனாங்க. அங்க கொட்டை இல்லாத திராட்சை பழம் விற்று கொண்டிருந்தது. அது வெளிநாட்டு பழம். மதீனாவிலையும் திராட்சை விளையும், மக்காவிலையும் திராட்சை விளையும். ஆனா அதெல்லாம் கொட்டை உள்ள திராட்சைகள் தான் விளையும்.
வெளிநாட்டுல கொட்டையில்லாத திராட்சை ஒன்று கண்ணங்கரையர்னு இருக்கும், நம்மளாம் பார்த்துருக்கோம், விற்பனை ஆகி கொண்டிருந்தது. அந்த பழத்தை பார்த்தா அது அழகா இருக்கும். அந்த பழத்தை பார்த்த உடனே உஸ்மான் ரலியல்லாஹு மனதில் ஒரு எண்ணம், இந்த பழத்தை ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க, இதை நாம ரசூலுல்லாஹ்க்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு ஒரு 2 கிலோ ஒரு தூக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு. நேரா வந்தாங்க, சலாம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வோட வீட்டில் எந்த பெண்களுமே கிடையாது, ரசூலுல்லாஹ் மட்டும் தனியா இருந்தாங்க. நேரா வீட்டுக்குள்ள வந்தாங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்தாங்க, தண்ணியை ஊற்றினாங்க. இந்த திராட்சை பழத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கடுகு கழுகி இன்னொரு பாத்திரத்தில் வச்சு யார சொன்னாங்க, நீங்க சாப்பிடும். ஒரு குழந்தை சாப்பிடுவதை ஒரு தந்தை அழகு பார்ப்பது போன்று, ஒரு குழந்தை சாப்பிடுவதை தந்தை அதை பார்த்து ரசிப்பது போன்று, நபிகளார் சாப்பிடுவதை பார்த்து ரசிப்பதற்காக வேண்டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த திராட்சை பழத்தை வாங்கி கொண்டு வந்து கையில் கொடுக்கிறார்கள். பெருமானார் கூட அந்த பழத்தை பார்த்ததுக்கு ஒரு பிரியம் போல, ரொம்ப ஆசை போல, அந்த பழத்தை பறிக்கும் போதே 2 பழமாக பறிச்சாங்க. கொத்துல அப்படியே இருக்குது, அதை அப்படி பறிக்கும் போதே 2 பழமாக பறிக்கிறாங்க. அந்த பறித்த கனிகளை எடுத்து சென்று உதடுகள் தொட்டு விட்டன. வாய்ப்புல போகும்போது உதடுகள் தொட்டு விட்டன. அந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியிலிருந்து ஒரு யாசனுடைய குரல், ராமலிங்கம், நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, எல்லாம் இருந்தா பண்ணுங்க, சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, எனக்கு எதா இருந்தா கொடுங்க. உதடுகளை தொட்டுவிட்டு அந்த கனிகளை கூட பெருமானார் கொண்டு வந்து தட்டி வைத்து, உஸ்மானே கொண்டு போய் கொடு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்துச்சே ஒரு வேகம், ஒரு கோபம். ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிடுன்னு சொல்லி ஆசையா பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இந்த நேரத்துல அந்த பூஜையில அது பூந்த மாதிரி இந்த மனுஷன் வந்துட்டானே அப்படின்னு ஒரு வேகத்துல, வெறுப்புல, என்ன செய்யறதுன்னே தெரியாம, ஏன்னா ரசூலுல்லாஹ் சாப்பிடணும் இந்த பழத்தை, அதுதான் அவருக்கு விருப்பம். ஒரு வழி இல்லாம அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போகிறார். சரி, இந்த பழத்தை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அந்த யாசகனுக்கு கொடுத்து விட்டு அங்க போய் கொஞ்சம் பழத்தை வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்குதோ இல்லையோ, நம்மள மாதிரி எத்தனை பேர் வாங்கிட்டு போனாங்களோ, ஏன்னா கிடைக்காத அரிதான ஒரு பழம். அந்த பிச்சைக்காரர்கிட்ட போய் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எப்பா இந்த பழத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன், இந்த பழத்தை நீ எனக்கு வித்துறியா? நான் உங்ககிட்ட நான் விலைக்கு வாங்கிக்கிறேன், இது 10 வெள்ளி காசுகளுக்கு நான் வாங்கினேன், எனக்கு நீ கொடுத்துறியா? பிச்சைக்காரன் கணக்கு பண்ணான், ஆஹா இன்னைக்கு ஒரு நல்ல நாள், நமக்கு இனிய நாள், இந்த நாளை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். 10 வெள்ளி காசுல இவனுக்கு 20 நாள் போல போடும், நல்லா சாப்பிட்டு கடையிலேயே சாப்பிட்டு 20 நாள் ஜாலியா இருக்கலாம். 10 வெள்ளி காசுல சரி அப்படின்னா உடனே 10 வெள்ளி காசுல அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த திராட்சை பழத்தை வாங்கி கொண்டு உள்ளுக்கு வந்தாங்க. யார சொல்லா நீங்க சாப்பிடுங்க, என்ன கொடுக்கலையா? இல்ல யார சொல்லா கொடுத்துட்டேன், அவர் எனக்கு விட்டுட்டாரு, நான் வாங்கிக்கிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. அந்த பிச்சி போட்டிருந்த அதே 2 கனிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொண்டார்கள். உதட்டில் அந்த கனி மீண்டும் தொட்டது. அந்த ஆள் வாசலுக்கு வெளியிருந்து மீண்டும் ஒரே அதே குரல், அஸ்ஸலாமு அலைக்கும், நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழத்தை கீழே போட்டு கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னா பிச்சைக்காரர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு உஸ்மான் ரசூலுல்லாஹ்வை இந்த பழத்தை சாப்பிடாம விட மாட்டாரு, இன்னைக்கு உஸ்மானை நம்ம போடி ஆக்கிற வேண்டியதுதான், இன்னைக்கு காலி பண்ணிட வேண்டியதுதான், முடிஞ்ச வரை இன்னைக்கு கலந்துட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு அவர் வந்துட்டார். இந்த பழத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்தாங்க. அதே போல 10 வெள்ளிக்காசையில கொடுத்துட்டு மீண்டும் அந்த பழத்தை வாங்கி கொண்டு வந்து யாருக்கும் அதை சாப்பிடணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஸ்மானே இந்த பழத்தை இனி நீங்கள் சாப்பிடாம விட மாட்டேன்னு போல தெரியுது, இல்லையா ரசூலுல்லாஹ், உங்களுக்காண்டி நான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன், நீங்க சாப்பிடணும், உங்களுடைய தொண்டையில் அது இறங்குவதை நான் பார்க்க வேண்டும், நீங்கள் சுவைப்பதை நான் ரசிக்க வேண்டும், நீங்க சாப்பிடுங்க. பிச்சி போட்டுவது அதே 2 கனியை ரசூலுல்லாஹ் எடுத்தாங்க.
மீண்டும் அல்லாஹ் சத்தம் போட்டாரு. இப்ப ரசூலுல்லாஹ்வே கட்டை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. ஒரு அளவு தானே, ரசூலுல்லாஹ்வும் மனிதர் தானே. அந்த டென்ஷன் வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனே கட்டளை கொடுத்தீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனியிலிருந்து அந்த தட்டோடு அவர்களை கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல்லன்த பாயும் அமர்ந்த தாயும், நீ என்ன வியாபாரியா இல்ல பிச்சைக்காரனா? நீ என்ன வியாபாரியா பிச்சைக்காரனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த வார்த்தையை முடிச்ச உடனே வல்லுஹா வல்லைலா சஜாமா மக்கழக்க ரப்புக வமா தலா வலா இருந்து கையுள்ள கமினல் ஊலா வல சௌக யுதீக ரப்புக ஃபதல்லாஹு யஜிக ஃபீமன் வஹாவா. அந்த சூரா அப்படியே இறங்குது. இந்த வார்த்தையை கேட்டு முடிச்ச உடனே இந்த சூரா அப்படியே ஃபுல்லா ரசூலுல்லாஹ் வகி வருது. வம்ம சாயில பலா தங்கர் வம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ். என்ன நபியே, என்ன யாத்திரை ரொம்ப வேகமா பேசுறீங்க. வம்ம சாயில பலா தங்கர், கேட்டு வந்தா கொடுங்க, அதான் உங்களுக்கு வேலை. கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசக்கூடாது. வம்ம லெத்தீம பலா தத்துகர், உங்களுடைய நிலைமையை நீங்க யோசனை பண்ணிப்பாங்க. நீங்க அனாதையா இருந்தீங்க, உங்களை நாங்க ஆளாக்கணும். ஒண்ணுமே தெரியாதவர்களாக நீங்கள் இருந்தீர்கள், உங்களை கல்விமானாக ஆக்கணும். உங்களுக்கு எல்லா வகையான பாதுகாப்பும் கொடுத்தோம், உங்களுக்கு நாம் வழியை கொடுத்தோம், உங்களுக்கு எனக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தினோம். கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுங்கள். வாமாவி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ், உங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்து கொடுங்க. நல்லா சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே நிலை தடுமாறி போய்விட்டார்கள். ஏன்னா ஒரு யாசகனுக்கு எதிராக ரசூலுல்லாஹ்வுக்கு வசனம் வருது. யாசகனுக்கு சாதகமாக ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு வசனம் வரப்படுது. ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய குற்றம் கூட செய்யல, அந்த வார்த்தையை கடுமையாக கூட பேசல. ஏய் என்ன பிச்சைக்காரனா இந்த வியாபாரியா, ரசூலுல்லாஹ் ஒரு கடுகடுன்னு கூட கேட்கல. நீ என்ன வியாபாரியா பிச்சைக்காரனா, அவ்வளவுதான். திருப்பிட்டே தான் கேட்டாங்க. அதை திருப்பிக் கொண்டே அந்த நக்கலான பேச்சுக்கு அல்லாஹ் தஆலா உடனே வசனத்தை எழுதும். அதாவது இந்த வசனத்தை எழுதிவிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுவார்கள், ரசூலுல்லாஹ் கிட்ட அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன முகமாற்றத்தை கூட எதிர்பார்த்தாங்க. இது யாராவது தப்புன்னு சொல்லுவோமா? நம்ம கிட்ட இப்படி ஒரு பிச்சைக்காரன் வந்து நச்சின்னு நச்சரிச்சிருந்தானாக்க அவன் பிச்சை எடுக்கிற தொழிலையே விட்டுட்டு போற அளவுக்கு நம்ம பேசியிருப்போம். நம்மளா இருந்தா பிச்சை எடுக்கிற தொழிலையே மறக்கிற அளவுக்கு நம்ம பேசியிருப்போம். ஆனா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பிச்சைக்காரனா யாத்திரனான்னு தான் கேட்டாங்க. உடனே அல்லாஹ் தஆலா கண்டித்து ஒரு வசனம் பேசினான். இந்த நிகழ்ச்சி எதற்காக சொல்கிறேன் என்றால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி எல்லாம் நேசித்தார்கள் பாருங்கள். ரசூலுல்லாஹ் சாப்பிட மாட்டாங்க, நான் சாப்பிடுவேன். சஹாபாக்களுடைய அந்த பிரியம், பெருமானார் மீது கொண்டு வந்த பிரியம் இருக்குல்ல, அது ஒரு வித்தியாசமான பிரியம், பல்வேறு வகையான பிரியம். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க, நேசிச்சாங்க. அந்த மாதிரியான நேசம் நம்மிடத்தில் வர வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நபியே நீங்க சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை பிரியம் கொள்ள வேண்டுமானால் உங்களை பின்பற்ற சொல்லி சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் முதல்ல பின்பற்றணும். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை நாம் முதலில் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறுவதற்கு நுழைவாயில், வாசல், திறவுகோல் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதுதான். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதுதான் பெருமானாரின் மீது நாம் பிரியம் கொள்வதற்குண்டான பொருளாகும். நாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஸ்னத் அஹ்மதுன்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்கு, ஹதீஸ் கிதாப். அதில் ஏறத்தாழ ஒரு 27,000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 27,000க்கும் மேற்பட்ட புகாரி, முஸ்லிம், திருமதின்னு சொல்றாங்களே, அதுல முஸ்னத் அஹ்மதுன்னு ஒன்று. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், நான் இந்த எனது நூலில் எந்த ஹதீஸ்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறேனோ அதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நான் கடைபிடித்து விட்டேன். கடைபிடிக்கிறேன் இல்லை,
நான் அந்த ஹதீஸ்களை எழுதுவதற்கு முன்னாலேயே அது என் வாழ்க்கையில் வரவழைத்துக் கொண்டுதான் அந்த ஹதீஸை எழுதுவேன். எந்த அளவுக்கு தெரியுங்களா? அவர் சொல்றார், அகமது முகமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ரத்தம் தூக்கி எடுத்து விட்டு, உடம்புல கொஞ்சம் ரத்தம் அதிகம் வந்தா ரத்தத்தை வெளியேற்றிடுவாங்க. ஒரு டாக்டர் அதுக்குன்னு தனியா இருக்கிறார். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உடலில் இருந்து ரத்தம் குத்தி எடுத்து விட்டு அந்த மருத்துவருக்கு ஒரு வெள்ளிக்காசு தர்மம் கொடுத்தார்கள். வெள்ளிக்காசு கொடுத்தார்கள். நானும் அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு ரத்தம் குத்தி எடுத்தார்களோ அதே இடத்தில் ரத்தம் குத்தி எடுத்து விட்டு எங்கள் காலத்தில் இருந்த அந்த மருத்துவருக்கும் ₹1 நான் கொடுத்தேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் பின்பற்றி இருக்கிறேனோ அதைதான் இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறேன் என்பதாக இமாம் அஹ்மது முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூதாவுல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வராங்க, யார சொல்ல நான் அவங்களை நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யோசனை பண்ணி சொல்லு, யோசனை பண்ணி சொல்லு. இல்லையா சொல்ல, நான் உங்களை தான் நேசிக்கிறேன், நான் ரொம்ப உங்களை விரும்புறேன், உங்க மேல நான் உயிரா இருக்கிறேன், உங்க மேல ரொம்ப நான் பாசம் வச்சிருக்கிறேன், யோசனை பண்ணி சொல்லுப்பா. ஏன்னா என்னை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு வெள்ள நீரை விட வேகமாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நோய் நொடிகளும் ஓடி வரும். என்னை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு வெள்ள நீரை விட அதிகமாக பிரச்சனைகள் வரும், பசி பட்டினிகள் வரும். யோசனை பண்ணிக்கோ. அப்ப நீ பொறுமையாக இரு, இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக இரு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்க அல்லாஹ்வை நாம் நெருங்க பிரச்சனைகள் கொஞ்சம் பெரிதாக தான் இருக்கும். அதை நாம் சகித்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். அதற்காக நம்ம பக்கத்தில் போகாமல் இருக்க முடியாது. நம்ம புள்ள, நம்ம பேர புள்ள, பக்கத்து வீட்டுக்கார 3 பேர் விளையாடாதவர் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, ஒருத்தன் போய் தள்ளி விட்டான், ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு போச்சு. உடனே இந்த அம்மாக்காரர் என்ன செய்வாங்க, போய் மகனை கூப்பிட்டு, ஏன்டா நீ தன்ன 2 சாத்து டம்மு பேரனை கூப்பிட்டு, ஏன்டா இப்படி இருக்கிற போட, ஒண்ணுமே அடிக்க மாட்டாங்க பேரனை. மகனுக்கு 2 அடி, பேரனுக்கு ஏன்டா இப்படி இருக்கிற போட. பக்கத்து வீட்டுக்கார பையனை கூப்பிட்டு, உங்க அப்பா வச்சு நான் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இந்த பையனுக்கு மட்டும் 2 அடி, பேரனுக்கு அடியே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உங்க அப்பாட்ட சொல்லி வைக்கிறேன், அவ்வளவுதான். இதான் விசாரணை. இது நியாயமானதா அப்படின்னு பார்த்தாக்க கிடையாது. ஆனா இந்த அம்மா மகனுக்கு மட்டும் 2 அடி கொடுத்தாங்களே, எதுக்கு? அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மகன் தான் தனக்கு ரொம்ப நெருக்கம், இவன் மேலதான் நமக்கு அதிக உரிமை இருக்குது. பேரன் கொஞ்சம் தூரம், உரிமை கொஞ்சம் குறையுது, அந்த பக்கம் போனா இன்னும் கொஞ்சம் உரிமை குறையுது. இதே போன்றுதான் நாம் அல்லாஹ்வை நெருங்க அது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அது நன்மையாகவே இருக்கும். ஒரு கண்டிப்பு தான், அதை நம்ம ஒரு சீர்திருத்தம் தான், அது ஒரு நன்மையாகவே இருக்கும் என்பதாக நமக்கு வழிமார்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்வது போன்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் உயிரினும் மேலாக நேசிப்பதற்கான அந்த மனோநிலையை, மனோபக்குவத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.